10th கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2023 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். 2 மார்க் சம்மு. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 2 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + k மற்றும் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் எனில் கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு சம் பார்த்தோம். ஸோ அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கு அது செட்லேருந்து கேட்டிருந்துருக்காங்க. இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3x - 2 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + k மற்றும் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். நம்மள்கிட்ட கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஃப் டாட் ஜி வந்து ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட கேட்டிருக்க கொஸ்டின் வந்து அப்படி ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் கேயோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேங்கிற கான்ஸ்டன்ட் வந்து இங்கே இருக்குது. அந்த கேயோட கான்ஸ்டன்ட் மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க தீர்வுன்னு எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கிறது எழுத போகிறோம். கிவன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 2 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + k. ஸோ ரெண்டுதையும் எழுதி வைக்காச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் அந்த ஜி டாட் ஜி. அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட ஜிங்கிற ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிறத ப்ராக்கெட்டில் போடணும். ஸோ எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னா நமக்கு இருக்கிறது 2x + k. இந்த 2x + kன்னு இருக்குது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x + k. ஸோ எஃப் ஆஃப் 2x + k. ஸோ எஃப் ஆஃப் இது 2x + k அப்படிங்கிறத ஒரு எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸுங்கிற பிளேஸில் வந்து 2x + k இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 3x - 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக 2x + k - 2 இந்த இருக்குது பார்த்தீங்களா? 3x - 2ன்னு இருக்குது. ஸோ 3 எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பிளேஸ்மெண்ட்டில் வந்து 3x - 2. ஸோ அதனால் 3 × எக்ஸுங்கிற பிளேஸ்மெண்ட்டில் இங்கே இருக்க 2x + k அதை அப்படியே கீழே இருக்கணும் -2. சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 3 இஸ் காமன். 2x + kக்கு காமனாக இருக்குது. ஸோ 3 × 2 = 6x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒருவேளை இங்கே மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்திருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் விடுற தப்பு எப்படின்னா ப்ளஸ் சைனு மைனஸ் சைன் மட்டும் செக் பண்ணிக்கணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ்ஸு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்னால் மைனஸு. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ். ஸோ 3 2 6x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ 3 1 1 ஏங்கிற கான்ஸ்டன்ட் இங்கே -2. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அனதர் ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா ஜி டாட் எஃப்னு இருக்குது. அப்போ ஜி டாட் எஃப்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி டாட்டுக்கு பதில் எஃப் ஆஃப், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ ஜி × எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடியாக கொடுத்துருக்காங்க. 3x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3x - 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 3x - 2. ஸோ 2 இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ். இது என்னது? ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 3x - 2. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 2x + k. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2x + k. அப்போ 2 ஜி ஆஃப் எக்ஸுங்கிறப்ப 2x + k. அப்போ 2 எக்ஸுக்கு பதில் 3x - 2 + k. ஸோ இங்கே 2 வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ 2 × 3x. ஸோ 6x 6x மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ -2 2 4 ப்ளஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகாது. ஸோ அப்போ வெறும் வந்து k மட்டும்தான். அப்போ 2 × 3x - 2 = +k. ஓகேவா? ஸோ 2 இங்கே தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 2 × 3x 6x 2 2 4 + 2 வெறும் 2 இங்கே 2 போடக்கூடாது. ஸோ வெறும் k தான். சரிங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் செகண்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே அனதர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு ரெண்டுமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் இல்லைனா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெண்டு ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ 1 அண்ட் ஈக்குவேஷன் = 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 1 = 2 அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி கேயோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் 6x + 2 3k - 2. 6x + 3k -2 and second equation is 6x - 4 + k. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ 6x + k 3k - 2
இஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே. ஸோ ரெண்டை ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ 6x கேன்சல் ஆயிரும். ஒரு வேளை நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கட்டும் ஈக்குவேட்டிங் சேம். ஸோ 6x இங்கேயும் 6x இருக்கிறனால ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 3k இங்கே -2 ஆல்ரெடியாக இருக்குது. இங்கே இருக்க என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் கே இருக்குது. ஸோ அங்கிட்டு வரும்போது மைனஸ் கேன்னு வரும். ஸோ ப்ளஸ் கே இங்கே வரும்போது மைனஸ் கே. அப்போ 3k மைனஸ் கே இங்கே இருக்க -2 அப்படியே ஆல்ரெடியாக இருக்குது. ஸோ -4 இங்கிட்டு வரும்போது +4 ஆகும். ஸோ 3k மைனஸ் கே. ஸோ -2 + 4 ஈக்குவல் டு 0. ஸோ 3kலேருந்து ஒரு கே சப்ட்ராக்ட் பண்ணோம். நம்பர்ஸை மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இங்கே என்ன இருக்குது 3k இருக்குது. ஸோ அதோ கேங்கிற வேல்யூவோட இன்னொரு கே ஏதாவது வேல்யூ இருக்கானுங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே 3k இங்கே ஒரு கே தான் இருக்குது. ஸோ அதனால் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே 3k இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஏன் சப்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாதான்னு கேட்க பண்ணக்கூடாது. ஸோ என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அந்த கான்ஸ்டன்ட்டோட அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3k இங்கே ஒரு கே இருக்குது. 3kலேருந்து ஒரு கேயை சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2k கிடைக்கும். சரிங்களா? அப்போ 2k இங்கே இருக்க -2 + 4 + 2. ஏன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸ்ஸு. ஸோ பாசிட்டிவ் +2. அப்போ 2k + 2 ஈக்குவல் டு 0. 2k + 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2k இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா 2k இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா -1. சரிங்களா?